ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் சூப்பர் அண்ட் டேஸ்டியான ஒரு சப்ஜி தான் வந்து பார்க்க போகிறோம். என்னடா சப்ஜின்னு சொல்கிறாங்க, ஆனால் மாம்பழம் இருக்கும், கன்ஃபியூஷனாக இருக்கும். இங்கே மகாராஷ்டிரா சைடில் ரொம்ப ஃபேமஸான ஒரு சப்ஜி தான் இந்த மாம்பழத்தை வச்சு பண்ணக்கூடியது. இதுக்கான பேர் வந்து இங்கே ஆம் ரஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆம் ரஸ் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா சப்பாத்திக்கு வச்சு சாப்பிடக்கூடிய ஒரு சைட் டிஷ் மாதிரி, அதாவது சப்ஜி மாதிரி. இது ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப சிம்பிளாகவுமே பண்ணிடலாம். மாம்பழ சீசன் வந்தாலே போதும், எல்லார் வீடுகள்லையும் இந்த ஆம் ரஸ் செய்கிறது வந்து ரொம்ப வழக்கமான ஒரு விஷயம் தான். அண்ட் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு ரெண்டு பொருள் இருந்தாலே போதுமானது. அது எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாமா? இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 மாம்பழத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 1/4 கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்துட்டு வெல்லம் இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர்லாம் சேர்த்துட்டோம் அப்படின்னா இந்த சப்ஜி பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து ரெடி ஆகிடும். அண்ட் சிம்பிளாக பண்ணிடலாம். அண்ட் நிறைய சப்பாத்தி தான் இந்த சைடில் அதிகமாக சாப்பிடுவாங்க, நார்த்து மகாராஷ்டிரான்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா. ஸோ இந்த ஆம் ரஸ்க் இருந்தது அப்படின்னா ரொம்ப சிம்பிளாகவும் அண்ட் குயிக்காகவும் முடிச்சிடுவாங்க. அதே மாதிரி டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். இதுக்கு 2 மாம்பழத்தையுமே நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துடலாம். இதுக்கு தோல் எதுவுமே நமக்கு தேவையில்லை. ஸோ அதனால் இதில் இருக்கக்கூடிய தோல் எல்லாம் நம்ம வந்துட்டு பீல் பண்ணி எடுத்துடலாம். தோல் எடுத்ததுக்கப்புறம் இதில் இருக்க பல்ப்பை வச்சு மட்டும் தான் இந்த ரெசிபி நான் வந்து பண்ண போகிறோம். இங்கே மகாராஷ்டிரா சைட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆம் ரஸ்க் வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபியாகவே இருக்குது. ஸோ எப்போல்லாம் இந்த மாம்பழ சீசன் வருதோ அதிகமாக வந்து இந்த மாம்பழம் வாங்கி இந்த ரெசிபி வந்து எல்லார் வீடுகளையும் பண்ணுவாங்க. அண்ட் நியூவாக யாராவது, அதாவது வேறு யாராவது புதுசாக வந்து இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ரெசிபியில் பார்த்திங்கன்னா மெயினாக இந்த ஆம் ரஸ்க் வந்து இருக்கும். ஸோ இது வந்து டேஸ்ட் பண்ண சொல்லி, இப்போ நம்மளாம் வந்து சவுத் சைட்லேருந்து நார்த் சைடில் இருக்கிறதுனால நமக்கு டேஸ்ட் பண்ண சொல்லலாம் இந்த ரெசிபியை வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு ரெசிபி. அண்ட் அதே மாதிரி நானும் செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இன்க்ரீடியன்ட்லாம் கேட்டு ட்ரை பண்ணேன். அண்ட் டேஸ்ட்டும் நல்லா இருந்தது. இப்போ நானுமே சப்பாத்திலாம் பண்ணால் இந்த மாதிரி தான் வந்துட்டு சம்டைம்ஸில் வந்து பண்ணுறேன். டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்குது. இப்போ தோலை எல்லாமே நம்ம வந்து எடுத்துட்டோம். இப்போ உள்ளே இருக்கக்கூடிய அந்த பல்ப், அந்த சதை பகுதியை மட்டும் ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துடலாம். இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய சர்க்கரை, ஏலக்காய் தூள், இது 3ஐயும் போட்டு நல்லா நைஸாக வந்து அரைச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட சப்ஜி வந்து ரெடி ஆகிடும். அதாவது ஆம் ரஸ் வந்து ரெடி ஆகிடும். இதை இனிமேல் சப்பாத்தி கூட போட்டு வச்சு சாப்பிட வேண்டியதான். இது மாதிரி நம்ம கிரைண்ட் பண்ணி எடுக்கக்கூடிய இந்த மாம்பழத்தில் இருக்கக்கூடிய பல்ப்பை வந்து சப்பாத்திக்கு எப்படின்னா நல்லா சாஃப்டாக, நல்லா வந்து தண்ணி அதிகமாக ஊற்றி ரொம்ப இலக்கமாக மாவை வந்து பிசைஞ்சு நல்லா சாஃப்டாக சப்பாத்தியை திரட்டி போட்டு இதை வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். உதாரணத்துக்கு நல்லா ஜாம்லாம் வச்சு நம்ம எப்படி ரொம்ப ஹாப்பியாக சாப்பிடுவோமோ அதே மாதிரி தான் இருக்கும். அண்ட் ரொம்ப டேஸ்ட்டும் வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இந்த சைடில் உள்ள மாம்பழம்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் சதைப்பிடிப்பும் கூட அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி எங்கள் வீட்டில் டின்னருக்கு சப்பாத்தியும் ஆம் ரஸ்க்கும் தான் நான் வந்து ரெடி பண்ணேன். ஸோ சப்பாத்தியை நல்லா திரட்டிட்டு தோசை தவாவில் போட்டு எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு மேலே வந்து கார்னிஷ்காக நம்ம நட்ஸ் எல்லாம் வந்துட்டு தூவி விட்டு எடுத்துக்கிட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இந்த சப்பாத்தி கூட பட்டரு, நெய் இது மாதிரி போட்டு இந்த மாம்பழம், அந்த ஆம் ரஸ் வச்சு சாப்பிட்டோம்னாலும் இன்னும் அட்டகாசமாக இருக்கும். ஸோ இது ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு விதமான ஃபுட் ஸ்டைல்ஸ் இருக்கும். அவங்களுக்கோட ட்ரெடிஷ்னல் வேறு மாதிரி இருக்கும் இல்லையா? அண்ட் இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஃபுட் ஆகிடுச்சு. ஸோ அந்தளவுக்கு டேஸ்ட்டாக வந்துருந்தது. சிம்பிளாக மாம்பழத்தை வந்து அதில் இருக்க தோலெல்லாம் எடுத்துகிட்டு ஜூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு அதை வந்து நல்லா தண்ணி எதுவும் சேர்க்காமல் கெட்டியாக்கி மேலே கார்னிஷ்காக நட்ஸ் எல்லாம் போட்டு சாப்பிடும் பொழுது ஒரு தனியான டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ இந்த ரெசிபியை நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் நார்த் சைடு உள்ள ஃபுட் எல்லாமே, ரெசிபிஸ் எல்லாமே இங்கே இருக்கவங்கள்ட்ட கேட்டு அதை வந்து நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு பிடிச்ச ரெசிபிஸ் எல்லாமே உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நம்மளோட சேனலில் நார்த் ஸ்டைல் உள்ள ஃபுட்டு அப்படின்னு சொல்லிட்டு தனியான ஃபோல்டர்ஸ் கூட இருக்குது. நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இன்னும் நிறைய ரெசிபிஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.